ஜனநாயகன் படத்தை நான் பார்த்துட்டேங்க. ச்சே! என்ன படம் அது! மொக்க மொக்கா வசனமெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இது தேர்தலுக்கு முன்னாடி வந்ததுன்னா, விஜய் அண்ணாவுக்கு பெரிய உபயோகமா இருந்திருக்கும். டிவிகே ரசிகர்கள் எல்லாம் அந்த படத்தோட வசனத்தை எடுத்து எல்லா பக்கம் பகிர்ந்து விட்டு ஷேர் பண்ணி பெரிய கொண்டாட்டமா இருந்திருக்கும். கண்டிப்பா விஜய் அண்ணன் தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிப்பாரு. ஆனா, ஐயய்யோ! நான் வேற படத்த பார்த்துட்டேன்னு சொல்லிட்டேனே! இது தெரிஞ்சதுன்னா புடிச்சு ஜெயில்ல உள்ள போட்டு அபராதம் போட்டு அதெல்லாம் கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தவற பண்ணக்கூடாதுன்னு. நான் பார்த்ததுன்னு சொன்னது, இந்த ஜனநாயகன் படத்தோடைய ஒரிஜினல் வெர்ஷனான பகவந்த் கேசரி. நம்ம பாலையா காரு நடிச்சது. நான் இந்த பகவந்த் கேசரி படத்த பார்த்ததுக்கு முக்கியமான காரணம், நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தன்னுடைய கடைசி படமா சொல்லிட்டு, இந்த படத்தினுடைய கதைய ஏன் தேர்ந்தெடுத்தாரு? இந்த படத்த தன்னுடைய கடைசி படமா எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி இந்த படத்துல என்ன இருக்குது? அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். அந்த படத்த நம்ம போய் பார்க்கும்போது, அதுல கண்டிப்பா இவருக்கு தகுந்த மாரி நெறைய அரசியல் வசனங்கள் இருக்கு. பயங்கர மாசாவும் இருக்கு பகவந்த் கேசரி. ஜனநாயகன் ட்ரெய்லர்லயே பார்த்திருப்போம். நெறைய அரசியல் வசனங்கள் இவங்களும் சேர்த்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையான அரசியல் வசனங்கள் இதுல சேர்த்திருக்காங்க. அதுபோக சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்கள் இந்த பகவந்த் கேசரியில் நிறைய இருக்கு. அப்ப விஜய் அண்ணன் சரியா தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்மளுடைய கடைசி படமா இந்த படம் இருக்கணும். அது மக்களுக்கு நல்லா புரியும்படியா இருக்கணும்னு தேர்ந்தெடுக்காரு. ஆனா இந்த ஜனநாயகன் படத்தோட HD பிரிண்டே வெளியாயிருச்சு, எடிட்டர் வெர்ஷன் வெளியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த HD பிரிண்ட், எடிட்டர் வெர்ஷன் HD பிரிண்ட் யார் விட்டுருப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா அந்த மார்க்கோட வந்திருக்குது அப்படின்னா, இது படக்குழுவிலிருந்து தான் வெளியாயிருக்குமே தவிர வெளியிருந்து வெளியேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா வெளியாகவும் முடியாது. 100% அடிச்சு சொல்லுவேன். இது கண்டிப்பா அந்த படக்குழுவிலிருந்து தான் வெளியாயிருக்குமே தவிர வேற எங்கிருந்தும் வெளியாயிருக்காது. இது 100% நான் உறுதியா நம்புறேன். சென்சார்லேருந்து வெளியே கேட்டால் சென்சார் எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு இதை வெளியிடுறது தான் வேலையே கிடையாது. ஏகப்பட்ட படத்தை டெய்லியும் பார்த்து அவங்க சென்சார் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது ஜனநாயகன் படம் வெளியிடுற வேலை அவங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த ஜனநாயகன் படத்தை யார் வெளியிட்டிருப்பா, இதை யார் திருட்டு நம்ம இப்படி விட்டுருப்பா அப்படிங்கிறத மக்களாகிய நாம தான் சிந்திச்சு பார்த்துட்டு இருக்கணும். இதனால தயாரிப்பு நிறுவனத்துக்கும் சரி, இந்த படக்குழுவினருக்கும் சரி மிகப்பெரிய நட்டம். ஏன்னா கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே செலவு பண்ணி எடுத்த படம் இப்போ ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ரிலீஸ் ஆகி போச்சு. ஆனால் தாவேகா நண்பர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க மாட்டாங்கிறத உறுதியாக பதிவுகள் போட்டுக்கிறாங்க. பட திரையரங்குகளை வெளியானால் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் இருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ தான் சினிமாவை ரசிகர்கள் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையும் அதில் ஒளிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை யாரும் பகிராதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. படம் வெளியானது பிறகு, திரையரங்கில் வெளியான பிறகு எல்லாரும் போய் பார்த்து சந்தோஷப்படுங்க. அதுதான் நல்லது. ஆனால் கண்டிப்பாக இந்த பகவந்த் கேசரி, அதாவது ஜனநாயகன், விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் முன்னாடியே ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அரசியலுக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கும். அவருடைய கெட்ட நேரம் தடங்கள் ஆகிட்டே இருக்குது. இந்த தடங்கள்லாம் எதுக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.